அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் தொடர்ச்சியாக இதனுடைய மாபெரும் கிருபையினால் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஸ்காலர்ஷிப், சிறுபான்மை நலத்துறை சார்பாக வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை குறித்து இன்று முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அதை எவ்வாறு அப்ளை செய்வது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை இதனுடைய மார்பும் கிருபையினால தொடர்ச்சியா போட்டு கொண்டு வர்றோம். இதை நீங்க தொடர்ச்சியா பெறணும் என்று சொன்னால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறருக்கு இந்த சேனலை குறித்து, இந்த Facebook பக்கத்தை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சரி, வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இது இந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள்ல நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. முதல்ல இந்த பேஜ் தான் வரும். சோ இது என்ன பேஜ் அப்படின்னு சொன்னா, இந்தியாவினுடைய இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய அனைத்து கல்வி உதவி தொகைகளையும், மௌலானா அபுல் கலாம் ஆசாதை தவிர அனைத்து கல்வி உதவி தொகைகளும் இந்த வெப்சைட் மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி ஒரே ஒரு பேட்டர்ன் கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இப்போ ஒவ்வொரு ஆண்டும் சிறுபான்மை நலத்துறை சார்பாக பொருளாதாரத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க, படிக்க முடியல, தங்களுடைய பள்ளி படிப்பை தொடர வேண்டும், கல்லூரி படிப்பை தொடர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு பொருளாதார உதவி அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த உதவித்தொகையை பல ஆண்டுகளாக அரசாங்கத்தின் சார்பாக அளிக்கப்பட்டு வருது. இது 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ப்ரீ மெட்ரிக், இன்னொன்னு போஸ்ட் மெட்ரிக், இன்னொன்னு மெரிட் கம் மீன்ஸ் சொல்லி. இந்த 3க்கும் உங்களுக்கு கடைசி டேட், அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா 31 அக்டோபர் 2020. சரியா 2 மாசம் கூட இல்ல, சரியா 2 மாதம் சரியாக 2 மாதம் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீடியோல 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு ரிஜிஸ்ட்ரேஷன், புதுசா அப்ளை பண்றவங்க எப்படி அப்ளை பண்றது, எப்படி ரினியூவல் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது. இன்னைக்கு வரைக்கும் நான் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நான் எப்படி அப்ளை பண்றது என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சோ அதுக்கு முதல்ல என்ன பண்றது, நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா மேல் பக்கத்துல இந்த NSP scholarship.gov.in அல்லாட்டி நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் சொல்லி நீங்க உள்ள போனீங்கன்னா மேல தெரியுது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். சரியா, இந்த தலைப்பை 3 விதமா பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக், மெரிட் கம் மீன்ஸ் சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த 3க்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ் வேணும், ஆதார் அட்டை வேணும், முகவரி சான்றிதழ் வேணும், அடையாள சான்றிதழ் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், அதே மாதிரி பிறந்த தேதியுடைய சான்றிதழ் வேணும், குறிப்பாக வருமான வரி சான்றிதழ், பெற்றோர்களுக்கான வருமான வரி சான்றிதழ். அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெற்றோருடைய வருமானத்தை பொறுத்து மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு மாதத்திற்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் கீழே இருந்தா மட்டும்தான் அவங்களால ப்ரீ மெட்ரிக் அப்ளை பண்ண முடியும். வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் கீழே வருமானம், ஆண்டு வருமானம் பெறக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். சுமார் வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய மெரிட் கம் மீன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க மைனாரிட்டி அஃபேர்ஸ் அந்த ஸ்கிரீன்ல தான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் என்ற மெனு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, எல்லாமே டீடைல்டா அங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கம்ப்ளீட்டா படிச்சு பாத்துக்கோங்க. முதல்ல நீங்க இந்த அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குதா? ஏன்னா இன்னும் அப்ளை பண்றதுக்கு 2 மாதங்களும் 10 நாட்களும் இருக்கு. அதனால தேவைப்படக்கூடிய அனைத்து தகவலையும் தெரிந்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வருஷம் ஃபார் அகாடமிக் இயர் 2020-2021. சோ இத நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது ஃபுல் டீடைல் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வேணும், எது அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், டேட் ஆஃப் பர்த்னா எப்படி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணலாம், அதாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா 10வது வேற ஏதாவது எஜுகேஷன் சர்டிபிகேட்ல சான்றிதழ்ல இருக்குதா, இதே மாதிரி ஏதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னு சொல்லி கம்ப்ளீட் டீடைல் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் டொமிசைல், அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்குது, அதே மாதிரி உங்களுடைய பெயர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, என்னென்ன டீடைல் ஃபில்அப் பண்ணணுமோ அதுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ அது எல்லாத்தையுமே முதல்ல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்காங்க. இதுல மிக மிக முக்கியமான தலைப்பு என்னவென்று சொன்னா, கண்டிப்பாக மாணவரின் பெயர்ல அக்கௌண்ட் இருக்கணும், இல்லாட்டி பெற்றோர் மாணவரின் பெயர்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். சரிங்களா? சோ அதுல கடைசியில 3 நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அதை பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். சோ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட், நான் இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணல அப்படின்னா, நான் அப்ளை பண்ணணும்னா நான் என்னென்ன டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணணும்,
ரொம்ப எளிமையான டீடைல் தான், ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க, எந்த வித தவறும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா சில தகவல்களை உங்களால கரெக்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு உங்களுடைய சில தவறுகள் நீங்க என்ன பண்றீங்க, மெயின்டைன் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் நம்பர் தப்பா எழுதிட்டேன், இல்லாட்டி உங்க பெயர் தப்பா இருக்கு, அதே மாதிரி ஏதாவது தவறுகள் தவறு டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சில தவறுகளை கரெக்ட் பண்ண முடியும், சில தவறுகளை கரெக்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க அப்ளை பண்ண முன்னாடி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் சைட்ல பாக்குறது ஸ்டேட் ஆஃப் டொமிசில், நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கேட்டகரி ப்ரீ மெட்ரிக், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1ஆவதுல இருந்து 10ஆவது வரை அப்படின்னா நீங்க வந்து ப்ரீ மெட்ரிக்ல வருவீங்க. போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னா 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, யூஜி படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க, பிஎட் படிக்கிறீங்க, எம்ஃபில் படிக்கிறீங்க, பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க போஸ்ட் மெட்ரிக்ல வருவீங்க. மெரிட் கம் மீன்ஸ் அதாவது நீங்க வந்து பிஇ படிக்கிறீங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க, லா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், லா போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க மெரிட் கம் மீன்ஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மெரிட் கம் மீன்ஸ்ல அப்ளை பண்ற மாதிரி, இது மிக முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். சோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி இருக்கு, சோ அதை பார்த்து அதுல தவறு இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, கேப்சர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்க, ஸ்கீம் டைப்ல ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஆதார் அட்டையில இல்லை என்று சொன்னால் வேற ஏதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் இருந்தா அதுல என்ன பிழை இல்லாமல் என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண போறீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கங்க. மேல் ஃபீமேல் டைப் பண்ணுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பர் குறிப்பாக எந்த மொபைல் நம்பர் நீங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு என்ன, அதுலதான் ஓடிபி வரும், அதுலதான் வெரிஃபிகேஷன் வரும். ஒருவேளை உங்களுடைய நம்பர் ஏதாவது மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா இதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வரும், TN 2020-21 அப்படின்னு சொல்லி ஒரு 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 நம்பர் வரும். அதை வச்சுதான் நீங்க உங்களால திருப்பி உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு, யாருக்கிட்ட இருக்கு அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஆகையால் தவறு இல்லாமல் மொபைல் நம்பரை நீங்க வந்து 2 சிம் வச்சிருக்கேன், 3 சிம் வச்சிருக்கேன், தற்சமயத்துக்கு யூஸ் பண்ண சொல்லி எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. எதை பெர்மனண்டா யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுதான் பண்ண முடியும். குறிப்பாக ஒரு மொபைல் நம்பரை 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு வீட்டுல உங்க வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு மட்டும்தான் நீங்க ஒரே மொபைல் நம்பர் அப்ளை பண்ண முடியும். 2 பேருக்கு மேற்பட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் பேங்க் இருக்கு, பேங்க்ல அப்ப IFSC கோட் தப்பெல்லாம் அடிங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அடிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கண்டிப்பாக மாணவருடைய பெயர்ல இருக்கணும். இல்லை என்று சொன்னால் பெற்றோருடைய மாணவருடைய சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருக்கணும். சோ கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடென்டிபிகேஷன் டீடைல், உங்களுடைய ஆதார் எண், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வச்சா நீங்க வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பதிவு. இந்த தகவல்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஒருத்தர் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க சப்மிட் பண்ற மாதிரி பாத்துருங்க. அதுக்கப்புறம் கேப்சா கோட் இருக்கும், கேப்சா கோட என்டர் பண்ணீங்கன்னா கேப்சா கோட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு சப்மிட் பண்ணோம்னா உங்களுக்கு ஓடிபி வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா தகவலும் சரியா என்டர் பண்ணிருக்கீங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதாவது நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாம் சரியா இருக்குதா என்பதை சொல்லி ஒரு தடவை பார்த்து விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஜெனரேட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பாக்குறீங்க பாருங்க, TN 2020-21 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இலக்கம் ஜெனரேட் ஆயிருக்கும். நீங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்படிதான் TN 2021 சொல்லி அந்த நம்பர் தான் உங்களுக்கு வரும். சோ அதை கண்டிப்பாக மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மிக முக்கியமான டீடைல்ஸ், உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி. அதே மாதிரி லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணிருக்கீங்க, இந்த வருஷம் வந்திருக்கா வெரிஃபை பண்ணுங்க. ஒருவேளை வரல அப்படின்னு சொன்னா நீங்களும் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் தான் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ திருப்பி அது வந்துடுச்சு, திருப்பி லாகின் பண்றோம். லாகின் பண்ணும்போது இது உங்களுடைய அப்ளிகேஷன் பேஸ் பண்ணிருக்கீங்க. பாஸ்வேர்டு என்ன, நமக்கு அதான் பாஸ்வேர்டு வரல அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்ல எப்படி இருக்குதோ DDMMYY அந்த இதுல பேட்டர்ன் இருக்கிற மாதிரி /DDMMYYYY அந்த பேட்டர்ன்ல என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஸ்லாஷ்லாம் எதுவும் போட வேணாம், டைரக்டா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதான் உங்க பாஸ்வேர்ட் இருக்கும். அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல் அக்செப்ட் ஆயிரும். அக்செப்ட் ஆயிட்டு நீங்க உள்ள ஸ்கிரீனுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ உங்களுடைய இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஓடிபி உங்க மொபைல் போன் நம்பருக்கு வரும். உங்க போன் நம்பர் வர ஓடிபி எடுத்து டைப் பண்ணுங்க. ஒருவேளை வரல அப்படின்னு சொன்னா ரீசன்ட் ஓடிபி போடுங்க. இல்லாட்டி மொபைல் நம்பர்ல பிரச்சனை இருந்ததுன்னா வேற மொபைல் நம்பர் மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓடிபி வந்தோடனே கன்ஃபார்ம் பண்ணி டைப் பண்ணுங்க. அதுல கேப்ஸ் ஸ்மால் லெட்டர் இருக்குன்னா பார்த்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்ட் கேட்க ஆரம்பிக்கும். புது பாஸ்வேர்டை பொறுத்தவரை நீங்க வழக்கமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு 4 லெட்டர் 5 லெட்டர் யூஸ் பண்ண முடியாது. அது 8 கேரக்டர் இருக்கணும், ஒரு அல்பாபெட் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதே மாதிரியான
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பாஸ்வேர்ட் ரொம்ப சிம்பிளா அதே காமிக்கும், வீக்கா இருக்கு, இந்த பாஸ்வேர்ட் சரியில்லைன்னு சொல்லி நீங்க டைப் பண்ண அதே காமிச்சிடும். சோ அதனால வீக்கா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு பழக்கமான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிடுங்க. ஏன்னு சொன்னால் நீங்க ரீட்ரை பண்றதுக்கு, திருப்பி சப்மிட் பண்ணி உங்களுடைய அப்ளை பண்றதுக்கோ, ரினிவல் பண்றதுக்கோ, திருப்பி ஃபர்தரா உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கோ எல்லாத்துக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து மிக மிக முக்கியமானது. திருப்பி சொல்றோம், 8 கேரக்டர் இருக்கணும், ஒரு அல்பாபெட் இருக்கணும், ஏபிசிடில ஒரு அல்பாபெட் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். சப்மிட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஃபார்ம் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல உங்களுடைய ஸ்டேட்டஸ் காமிக்குது பாருங்களேன். நீங்க வந்து இன்னும் சப்மிட் பண்ணல, அப்ளிகேஷன் ஸ்கூல் வெரிஃபை பண்ணல, ஆதார் ஆர்டன் வெரிஃபை பண்ணல, பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணலன்னு சொல்லி எல்லாமே வந்து வெரிஃபை பண்ற மாதிரி வெரிஃபை பண்ண டீடைல் காமிக்கும். எக்ஸப்ட் ஆதார் என்ன தவிர, ஆதார் அவங்க லிங்க் பண்ணிருப்பாங்க, டைரக்டா வெரிஃபை பண்ணிக்கிறோம். நீங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹோம் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல நம்ம சொன்னோம்ல சில டீடைல்ஸ் வந்து உங்களால வந்து கரெக்ட் பண்ண முடியாது. என்ன கரெக்ட் பண்ண முடியாது? உங்களுடைய மாநிலம், உங்களுடைய ஸ்காலர்ஷிப் கேட்டகரி, உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆனா பெண்ணா, ஆதார் எண், மொபைல் நம்பர், இதெல்லாம் உங்களால எடிட் பண்ணவே முடியாது. ஆகையால் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணும்போதே சரியா என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க பாக்குற ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து என்டர் பண்ண டீடைல்ஸ் என்ன வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி முதல் பெண் குழந்தையாக இருக்கீங்களா, வீட்டுல ஒரே ஒரு குழந்தையா இருக்கீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கங்க. டே ஸ்காலரா, ஹாஸ்டலரான்னு சொல்லி செக் பண்ணிங்க. அதே மாதிரி அது கீழே நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, உங்க இன்ஸ்டியூட் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்துல இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன் லிஸ்ட போட்டீங்கன்னாலே உங்க இன்ஸ்டியூட்ல உள்ள ஸ்கூலோட எல்லா டீட்டெயிலும் வரும். ஸ்கூல்ல நீங்க ப்ரீ மெட்ரிக்னா ஸ்கூல் பேர் வரும், போஸ்ட் மெட்ரிக்னா ஸ்கூல் பேர், கல்லூரி பெயர், நீங்க என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல எல்லா ஸ்கூலும் வர ஆரம்பிச்சிடும். நீங்க உங்க ஸ்கூல்ல உதாரணத்துக்கு இப்போ இந்த முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டைப் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கும். ஒரே ஊர்ல ஒரே பேர்ல 2க்கு 3க்கு மேற்பட்ட ஸ்கூல் இருக்கலாம். ஒரே மாவட்டத்துல நிறைய ஸ்கூல் இருக்கும். 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுடைய கோட் என்ன, உங்களுக்கு ஒரு கோட் இருக்கும், அதாவது ஏஐஎஸ்எஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்க, டிஐஎஸ்சி கோடுன்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணுங்க. தவறா பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்கூல்ல போய் வெரிஃபை பண்ணாம கேன்சல் பண்ணும், என்டையர் ப்ராசஸ் வந்து வேஸ்டா போயிடும். அதனால பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கூலோட பெயர், உங்க இன்ஸ்டியூட் பேர் சரியா இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை பாத்துருங்க. அப்புறம் நீங்க என்ன கிளாஸ் இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்க கல்லூரியில படிச்சீங்கன்னா எத்தனாவது வருஷம், அதாவது பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா என்டர் பண்ணுங்க. ரெகுலரா போறீங்களா, ஃபுல் டைம் போறீங்களா, பார்ட் டைம் போறீங்களா என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எந்த வருஷம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை என்டர் பண்ணுங்க. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, என்ன டேட் நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி நான் கேப்சர் பண்ணான்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஸ்கூலுக்கு போகும். அதனால ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க பண்ற அப்ளிகேஷன் இதுக்கு அடுத்தபடியாக ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு அடுத்தபடியாக தான் மைனாரிட்டி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் போர்டு ஆர் யூனிவர்சிட்டி நேம். சோ இப்ப என்ன யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி என்ன போர்டுல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னா யூனிவர்சிட்டி பேரை போடுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு கல்லூரியில படிக்கணும் அதை போடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டின்னு போடுங்க. இல்ல நீங்க வந்து மனோன்மணியம் சுந்தரான் யூனிவர்சிட்டி தான் மனோன்மணியம் சுந்தரான் செலக்ட் பண்ணீங்க. ஏதாவது திருநெல்வேலியில் உள்ளக்கூடிய ஒரு கல்லூரியில செலக்ட் பண்ணீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்படி போடுங்க. நீங்க ஸ்கூலா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல வந்து தமிழ்நாட்டுல ஒரு மெட்ரிகுலேஷன்லயோ இல்லாட்டி வந்து ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல பார்த்து செலக்ட் பண்ணீங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கங்க. சோ ப்ரீவியஸ் வந்து நீங்க பிளஸ் 2 படிச்சுட்டு நீங்க வரீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு வரீங்கன்னா ப்ரீவியஸ் என்ன கோர்ஸ் படிச்சு முடிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிருக்கீங்க. ஏதாவது 2020-21 இந்த வருஷம் 2020ன்னு போடுங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லி ஸ்கூல்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம் நான் வந்து என்னுடைய மார்க்ல வந்து இது மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், எவ்வளவு பெர்சன்டேஜ் போடணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்களுடைய 10th ரோல்னா 10th மார்க் நம்பர் எழுதுங்க, பிளஸ் 2னா பிளஸ் 2 நம்பர் எழுதுங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ரீ மெட்ரிக்னா உங்களுக்கு இது வராது, போஸ்ட் மெட்ரிக்னா மட்டும்தான் இது வரும். சோ ப்ரீ மெட்ரிக்கா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் வராது. சோ அதெல்லாம் நீங்க அந்த வேலிடேஷன் அவங்க செக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ப்ரீ மெட்ரிக்னா 10th பிளஸ் 2 ரோல் நம்பர்லாம் கேட்காது. சோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் தேவைப்படுமோ அது மட்டும் தான் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஆர்ஃபன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பெற்றோர் தாய் தந்தை இழந்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ன்னு போடுங்க. அதே மாதிரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன மாற்றுத்திறனாளி அதுன்னு சொல்லி கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஏனென்று சொன்னால் இதுக்கெல்லாம் வந்து சில கூடுதல் வந்து சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுதல் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ல அதிகமான உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதுக்கப்புறம் உங்களுடைய மேரிடா அன்மேரிடான்னு வரும். அன்மேரிட் போடுங்க, விடோவா இருந்தா விடோ போடுங்க, இல்ல அந்த மாதிரி டீட்டெயில் போடுங்க. அதே மாதிரி சூஸ் யுவர் அவங்க பெற்றோருடைய ப்ரொஃபஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிடி ஒர்க்கரா இருக்கிறாங்களா, இல்ல என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க, அரசு வேலை பாக்குறாங்களா, இதே மாதிரி என்ன தகவலும் நீங்க ஃபில்அப் பண்ணிருங்க. பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் போட்டுக்கணும், அதெல்லாம் மேண்டேட்டரியா இருக்கணும். 1க்கு 2 தடவை தயவு செய்து தவறு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா திருப்பி ஒரு தடவை வித்ட்ரா அப்ளிகேஷன் போய் சப்மிட் பண்ணி ஸ்கூல்ல கேன்சல் பண்ணிட்டு அப்ளை பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஆகையால பண்றது சப்மிட் பண்ண முன்னாடி 1க்கு 2 தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு படிச்சு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கலாம். சோ இதெல்லாம் மிக முக்கியமான தகவல்கள். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது தவறு பண்ணிட்டீங்களா, வருத்தப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. ஆப்ஷன் இருக்கு லெஃப்ட் சைட்ல, நீங்க வித்ட்ரா அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வித்ட்ரா அப்ளிகேஷன் பண்ணிட்டு அதை போய் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து திருப்பி ஒரு தடவை சப்மிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. கூடுதல் தகவல் இருந்துச்சுன்னா இது அது சம்பந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பதிவு பண்றோம். அதே மாதிரி இதுல வந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் சம்பந்தமா இல்லாம அந்த வந்து டிசபிலிட்டிஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வியுதவி சம்பந்தமாக இறைவன் நாடிலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பதிவு பண்றோம். ஓரளவு இதே ப்ராசஸா இருந்தாலும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சலுகை என்ன, எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்ல குறிப்பா மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது எவ்வளவு பெர்சன்டேஜ், அதுக்குன்னு உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் கூடுதல் தகவல்கள். சோ அதை சப்மிட் பண்ணிக்கணும். இந்த பேஜ் ஓபன் ஆகுது. இதுல வந்து உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய அடையாள அட்டையில உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து உங்களுடைய அட்ரஸா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல வச்சு நீங்க என்ன பண்றோம், உங்களுடைய டேட்டா ஃபில்அப் பண்றோம். என்ன மாவட்டம், என்ன மாநிலம், என்ன தாலுகால இருக்கிறாங்க என்ற தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபில்அப் பண்றோம். அதுல வந்து உங்க அட்ரஸ், பேர் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சரி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஸ்கீமோட டைட்டில் டீடைல் பாருங்க. ப்ரீ மெட்ரிக்கா, போஸ்ட் மெட்ரிக்கா, மெரிட் கமின்ஸா, என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாருங்க. நீங்க உங்களுடைய டீடைல்ஸ பொறுத்து டீடைல்ஸ் நீங்க முன்ன அதுக்கு ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். என்ன காமிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க மேல பாத்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் காமிக்குது. நம்ம அங்க முன்னாடி உள்ள பேஜ்ல நான் மாற்றுத்திறனாளின்னு போட்டிருந்தேன், அதனால எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் காட்டுது. நீங்க எதுல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுது. ஒரு நபர் ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அப்ளை பண்ண முடியும். நான் வந்து ப்ரீ மெட்ரிக் அப்ளை பண்ணிக்கிறேன், இல்ல போஸ்ட் மெட்ரிக் எனக்கு டிசபிலிட்டிஸ் இருக்கு, இருந்தாலும் தனியா இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு அப்ளை பண்ண முடியாது. சோ நீங்க அந்த செலக்ஷனை பொறுத்து நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி உங்க ஸ்கிரீன்ல காமிக்குது. நீங்க மேல ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய ஸ்காலர்ஷிப் 50,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்ததுன்னு சொன்னா நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இருந்தாலும் நீங்க என்ன பண்ண, இருந்ததா நீங்க என்ன பண்ணுங்க, அப்லோட் பண்ணிருங்க. கடைசியில பாத்தீங்கன்னா போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்டும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் வந்துடும். அதுல உங்க போட்டோ எடுத்துட்டு நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல சைன் வாங்கி கையெழுத்து வாங்கிடலாம். அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடிஞ்சு அப்லோட் பண்ணிருங்க. 50,000 ரூபாய் கீழே இருந்து அப்லோட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களால இருந்ததுன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணும்போது ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா 100 KB 200 KB கம்மியா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதை பார்த்து அப்லோட் பண்ணிருங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது, உங்களுடைய ஆதார் அட்டை, உங்களுடைய போட்டோகிராஃப், உங்களுடைய அகாடமிக் இயரோட மார்க்ஸ், ரிசீப்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய டொமிசைல் சர்டிபிகேட், நீங்க எந்த பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்றதுல டீட்டெயில் அப்லோட் பண்ணிருங்க. சரிங்களா? அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே இது என்ன பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணி முடிச்சா இது என்ன பண்ணுவோம், சப்மிட்னு சொல்லி வரும். நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து பாத்துக்கலாம், என்ன அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க. அப்ளை பண்ண முன்னாடி 1க்கு 2 தடவை எல்லா டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு அப்ளை பண்ண வெரிஃபை பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுத்த உங்க அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்து வச்சுக்காங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது தவறா இருந்ததா நீங்க வித்ட்ரா அப்ளிகேஷன் போட்டு உங்க டாக்குமெண்ட்ஸை வித்ட்ரா பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது உங்க ஸ்கூலுக்கு போகும், வெரிஃபிகேஷனுக்கு போகும். ஸ்கூல் வெரிஃபிகேஷன்ல இருந்து மாவட்ட கல்வி அதிகாரி, அப்புறம் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. உங்களுடைய ஸ்காலர்ஷிப், உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்க வெரிஃபை பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவரை சேர்ந்த சகோதரா இருந்தீங்கன்னா உங்க பகுதியில இந்த கேம்ப் நடத்தி உங்க அருகாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை எப்படி ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது எப்படி ஃபில்அப் பண்றது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதுக்கான அவேர்னஸ் கொடுங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கல்வி திட்டம். பல ஆண்டுகளாக பல கிளைகள் நடத்திட்டு வரோம். இந்த ஆண்டும் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. அப்ளை பண்றதுக்கான டேட்ஸ் வந்து 31/10/2020 கடைசி நாள் வரைக்கும் போயிட்டு இருக்க வேணாம். முன்னாடி அப்ளை பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிக்காங்க. உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை பற்றிய தகவலை எடுத்து சொல்லுங்க. மிக எளிமையாக உங்க போன்ல இருந்தே பண்ண முடியும்.
இந்த தகவல்களை உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கு நம்புறோம். வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.